பதவி யோகம் பெறப்போகும் சிம்மராசி அன்பர்களே, உங்க ஆகஸ்ட் மாதத்துல உங்க ராசிக்கு நிறைய நல்ல பலன்கள் வந்திருக்கு. ஒரு சில பலன்கள் உடல்நிலை சம்பந்தப்பட்டது, கவனமா இருக்க வேண்டிய பலன் இருக்கு. உறுதியா கேளுங்க, உங்களுக்கு மிகுந்த ஆதாயமா இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்துட்டு வரோம். உறுதியா பார்ப்போம். இதுல ஆல் பட்டன் சொல்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை கொடுத்துக்கங்க. நிறைய நல்ல தகவல்கள் வருது. உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு மங்கள அப்படின்னா யோகங்கள் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பதவி, சொத்து, சுகங்கள் தானாக தேடி வரும். நீங்க ஒரு சின்ன ஒரு முயற்சி செய்தால் போதும், சக்சஸ் ரேட்டு ஜாஸ்தி. முதல்ல உங்க ராசிக்கு சூரியன் வரார், ராசி அதிபதி வலு பெற போகிறார். இதுல அமாவாசை யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு திதி சூனியம் கிடையாது. அப்ப 2 வீடுகள் பொதுவாக பாதிக்கும், ஒரு சிலருக்கு 4 வீடு பாதிக்கும். உங்களுக்கு பாதகமே இந்த மாசம் இல்லைங்க. அப்ப ஜாதக ரீதியாக திதி சூனியம் இருந்தா கூட விலக போகிற மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தை விட்டுறலாமா? வளர்ச்சிக்கு உண்டான மாதங்கள் அனைத்துக்கும் ப்ராக்ரஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் தொழில் ரீதியாக பார்ப்போம். தொழில்ல நீங்க விருத்தி பண்ண வேண்டிய கால சூழ்நிலை. ஒரு தொழில் இருந்து இன்னொரு தொழில் வளர்ச்சி பண்ணலாம். புது புது கிளைண்ட்டுகள் தானாக தேடி வருவார்கள். ஆல்ரெடி விட்டு போன கிளைண்ட்டுகளும் தேடி வருவார்கள். இந்த நேரத்துல தொழில் வளர்ச்சிக்காக கடன் வாங்கி பண்ணலாமா? உறுதியாக கடன் கிடைக்கும். தேவைன்னா வாங்கி பயன்படுத்தி வெற்றி பெறுகிற சூழ்நிலை உண்டு. இதுல நகை சம்பந்தப்பட்டவங்க, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவங்க, சினிமால ப்ரொடக்ஷன், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட், சினிமால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ரொடியூசர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான மாதம். நான் நிறைய பேர்த்துக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க கேட்டது இந்த மாதம் கரெக்டா இருக்குமா, ஆகஸ்ட் மாதம் வருது அப்படிலாம் கேட்டிருக்காங்க. நிறைய நல்ல படம் சக்சஸ் கிடைக்கும். நீங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, நீங்க தைரியமா பண்ணலாம். வெற்றி வாய்ப்புகள் உறுதி. நிறைய சினிமா தியேட்டர் சம்பந்தப்பட்டவங்க, ஓடிடி சம்பந்தப்பட்டவங்க, அவங்களுக்கும் அற்புதமா இருக்கும். நிறைய நாள் பப்ளிஷ் பண்ணாம பெண்டிங் போட்ட இந்த வீடியோஸ், கண்டென்ட் இதெல்லாம் பண்ண வேண்டிய காலகட்டம் இதுவே. இப்ப மெட்டீரியல் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் மெட்டீரியல் மட்டும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார், எங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு உறுதியா நல்லா இருக்கும். ஏன்னா உங்க 3ஆம் அதிபதி உங்க ராசியிலே பயணிக்கிறார். இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் உங்க கையில கண்ட்ரோல். கான்ட்ராக்டா இருக்கலாம், புது ஒப்பந்தமா இருக்கலாம், புது புது நபர்கள் வருகிற அனைத்துமே சக்சஸ். இந்த மாதம் 25க்கு மேலதான் இந்த சுக்கிரன் 2ஆம் வீட்டுல நீச்சம் பெற போகுது. அப்ப 25 நாள் உங்க கையில. அதுக்கப்புறம் சூழ்நிலை மாறுது. 25 நாள் போதுமே புது ஒப்பந்தங்கள் போடுறதுக்கு. அப்ப இந்த நேரத்துல தொழிலை விருத்தி பண்ணலாமா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? நான் என்ன உங்க ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன், ஆல்ரெடி இருக்கிறத ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் டெவலப் பண்றது அடுத்த பண்ணுவோம். ஆல்ரெடி பண்ண ப்ரொடக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாபம் சம்பாதிக்க வேண்டிய நேரம். ஃபர்ஸ்ட் லாபம் சம்பாதிக்கிற அதிகமாக குறிக்கோள் செலுத்துங்க. சிறிதளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. இதுதான் உங்க தொழில் சார்ந்த ரகசியம். சார் வெளிநாடு சம்பந்தப்பட்டது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது உறுதியா பண்ணலாம், வளர்ச்சி உண்டு உங்களுக்கு. இது தடை கொடுக்கறதுக்கு எந்த கிரகம் இல்லை. 7ல சனி இருக்கே, சனி வக்ர விட்டுருக்கு. அதுக்கு சுப பார்வையான உங்க ராசியில் இருந்து புதன், சுக்கிரன் நட்பு கிரகங்கள் பார்வை இருக்கும்போது சனியோட தடை விலகி கிளைண்டோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதா இருக்கு. சரி, இப்ப அடுத்தது கேட்பாங்க, சார் வேலைக்கு போறவங்களுக்கு என்ன ஆதாயம், அவங்களுக்கு ஏதாவது சக்சஸ் ரேட் இருக்கா அப்படின்னு. உங்க 6ஆம் அதிபதியான சனி 7ல் வக்ரம் பெற்றிருக்கார். அப்ப 6ஆம் வீட்டை நோக்கி வரார். குரு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு தன் 9ஆம் பார்வையாக இந்த வீட்டை பார்க்கிறார். இப்ப சுப பார்வை, அவங்க அந்த கிரகமே பார்த்தீங்கன்னா குருமங்கள யோகம் வர. வேலையில சாதகமான சூழ்நிலை, ஆதாயம் அதிகம். இந்த நேரத்துல பதவி யோகங்கள் உண்டு. இந்த சண்டை சச்சரவுகள், உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு என்னன்னா பொறாமை ஜாஸ்தி சார், என் மேல ஜெல்லஸ் ஜாஸ்தியா இருக்கு, என் வளர்ச்சிய அவங்க தடை செய்ய பாக்குறாங்க, எனக்கு வெளிநாடு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி தள்ளி தள்ளி போட்டுட்டே வராங்க. இது மாதிரி பல கம்ப்ளைண்ட் இருந்தது இல்லையா? அதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை. நீங்க செய்யற பர்ஃபார்மன்ஸை உங்க மேலதிகாரிகள் டைரக்டாவே சொல்லுவாங்க, பாராட்ட பெறுவீர்கள். இந்த நேரத்துல உங்க மெயின்லயோ இதெல்லாம் ஒரு பாராட்டு சொல்லுவாங்க, சூப்பரா பண்ணிருக்கீங்க, சக்சஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்கு, நல்லா ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இதுவே. ஆக மொத்தம் தொழில்ல வேலையில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது. சரி, இங்க மாணவர்களுக்கு ஒரு சில பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க 4ஆம் அதிபதியான செவ்வாய்
உங்க 10ஆம் வீட்டுல இருந்து தன் 4ஆம் வீட்டை பார்க்கிறார். இதுல மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்டது, இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகம். செவ்வாய்னா இன்ஜினியரிங்கை குறிக்கும். இதுல இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக காலகட்டம் இருக்கு. சார் ஆல்ரெடி ஒரு ஆஃபர் லெட்டர் வச்சிருக்கேன், இல்ல வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இப்போ உறுதியா கிடைக்கிற மாதமா இருக்கு. ஏன்னா உங்க ராசி வலுப்படுறது, நீங்க முயற்சி செய்யுங்க. சம்பளம் கூட குறையுங்கிறது 2வது. ஃபர்ஸ்ட் வேலைக்கு ஜாயின் பண்ணிருங்க, போக போக வளர்ச்சி. ஏன் சம்பளம் குறையுது அப்படின்னா 7ல சனிங்கிறது சனிங்கிறது கொஞ்சம் நீச்சத்தன்மை, கொஞ்சம் வலுவு குறைக்குது, அதனாலதான் சம்பளம் குறைவு. அதனால கிடைக்கிற வேலைக்கு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 6 மந்த் 1 இயர் கெயின் பண்ணிருங்க. அடுத்த சனி விலகின உடனே ஆட்டோமேட்டிக்கா போயிடும். உங்களுக்கு அஷ்டமத்து சனி வரதுக்குள்ள, உங்க ராசிக்கு 8ல சனி வரதுக்குள்ள அனைத்து ப்ராக்ரஸும் பண்ணிக்கணும். அப்ப இந்த மாதம் சரியான மாதமாக இருக்கும். இப்ப வேலை சம்பந்தப்பட்டு பார்த்தாச்சு. உடல் உபாதைகள், நிறைய வயதானவங்க உடல் உபாதை பத்தி கேட்டிருக்கீங்க. தங்க குழந்தைகளோட கமெண்ட்ஸ்ல தன் குழந்தைகள் வளர்ச்சியை பத்தி கேட்டிருக்கீங்க, பேரம்பேத்தி பத்தி கேட்டிருக்கீங்க, சொத்து சோகங்களை பத்தி கேட்டிருக்கீங்க. எல்லாத்துக்கும் விளக்கங்கள் கொடுக்கிறேன். இதுல அவங்க ஃபர்ஸ்ட் உடல்நிலை பார்க்கும்போது உடல்நிலை திருப்தி அடையும். 6ஆம் இடத்த குரு பார்வை பார்க்கறதுனால மருந்துகள் உட்கொள்ளும், தொந்தரவுகள் குறையும். 5ஆம் அதிபதி அவர் தான். அப்ப நிவர்த்தி ஸ்தானமும் உங்களுக்கு வேலை செய்ய போகுது. இப்போ உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் குறைஞ்சு கண் சம்பந்தப்பட்டது, பிரஷர், கால் சம்பந்தப்பட்ட வியாதிகள் விலக போகிற காலகட்டம் வந்தாச்சு. ஒரு சிலருக்கு இஎன்டி ப்ராப்ளம் பத்தி கேட்டிருந்தாங்க. அந்த காது மூக்கு கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அதுக்கு சின்ன சின்ன செலவுகள் வர மருத்துவ ஆலோசனை பண்ற மாதிரி இருக்கு. பெரும் பாதிப்பு இல்லை. உங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகுமா? இப்ப நிறைய கேள்வி, என் குழந்தை கல்யாணம் ஆகல, அவங்களுக்கு நல்ல காலம் எப்ப, பேரம்பேத்தியை பார்ப்பனா, என் பையன வாழ்க்கையில கல்யாணம் பார்க்குற யோகம் இருக்குமாலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஏங்க உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி குரு குருமங்கள யோகத்தில் இருக்கார். இப்ப வரன் அமையும். நீங்க பேரம்பேத்தி பார்க்குற யோகம் வரைக்கும் இருக்கும்போது ஏன் வருத்தப்படுறீங்க? நிறைய பேர் கல்யாணமான உங்க குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கல, பேரம்பேத்தி பார்க்கலங்கிறது குரு மங்கள யோகத்துல குழந்தை பிறப்பு யோகம் உண்டு. நான் இப்போ நீங்க புஷ் பண்ணணும், ஏதாவது ஜாதக ரீதியாக ஏதாவது பரிகாரம் வந்தா போய் பண்ணுப்பா அப்படின்னு அனுப்பி வைங்க. சக்சஸ் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. இப்ப திருமணம் சம்பந்தப்பட்டது உங்க ராசிக்கு 7. அப்ப 7ல சனி இருக்கே, திருமணம் நடக்குமா? சனி தாமதப்படுத்துவார தலவண்ணம் பண்றாரு. ஏன்னா ஆட்சி பெற்றிருக்கு, திருமண யோகம் உறுதியாக உண்டு. இப்ப வக்ரம் பெற்றிருக்கு, இருந்தாலும் நட்பு கிரகம் பார்க்கறனால வரன்கள் தானாக வரும். வரன் வருகிற சூழ்நிலை நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க. ஆவணி மாதத்துக்கு மேல ஒரு திருமண வாய்ப்புகள் வருகிறது. ஜாதக அடிப்படையில பொருத்தம் பார்க்கணும். இந்த பொருத்தத்தோட பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு, அது இந்த ராசிக்கு ரொம்ப பயன்பெறும். நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு பொருத்தக்கூடாது, ஜாதக கட்ட பொருத்தம் பார்க்கணும். ஜாதக கட்ட பொருத்தம், தசாபுத்தி எப்படி இருக்கு, இதுல செவ்வாய் எப்படி இருக்கு, ராகு கேது எப்படி இருக்கு, தாம்பத்திய ரீதியான இருக்கும், பொருளாதார ரீதி, இத்தனை விஷயத்த பார்க்கணும். இதை விட்டு நட்சத்திர பொருத்தம், இவங்க இந்த நட்சத்திரம் இவங்க நட்சத்திரம், அந்த பொருத்தம் மட்டும் பார்க்காதீங்க, அது தவறான அணுகுமுறை. உங்க ராசிக்கு நட்சத்திர பொருத்தம் பார்த்தா கூட ஜாதக கட்ட பொருத்தம் வர மாதிரி 7ஆம் வீட்டை குரு பார்க்குற மாதிரி, மற்ற வருகின்ற ஜாதகத்தில் குரு 7ஆம் வீட்டை பார்க்குற மாதிரி இருந்தால் அமோகமா இருக்கிற சூழ்நிலை உண்டு. இப்போ அந்த மாதிரி பார்த்து பொறுத்துக்கங்க, வளர்ச்சி அதிகம். சரி, உங்களுக்கு சொத்து சுகங்கள் சேர்க்கிற மாதம் இது அல்ல, விற்கிற மாதமும் இது அல்ல. அப்ப என்ன சொல்லணும்னா, வீடு, இடம், வண்டி, வாகனங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சார் நல்ல ரேட்டு வருது, அவங்க பாதி பணம் கொடுத்துட்டு பாதி பணம் கொடுக்காத சூழ்நிலையாரும். இந்த ஆவணி மாதம் வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா? ஜாதகத்தை வெரிஃபை பண்ணிக்கங்க. வாஸ்து நாளா இருந்தாலும் வெரிஃபை பண்ணணும். ஏன்னா கட்டட சம்பந்தப்பட்டதை குறிக்கிற சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டுல போய் நீச்சம் பெருக போகிறார். அப்ப 3ஆம் வீடு தான் ஒரு ப்ராசஸ். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த வீட்டுக்கு 11ஆம் வீட்டுல வரப்போறாரு. அப்ப லாபம் இருக்கிற மாதிரி இருக்கும், பண தட்டுப்பாடு ஏற்பட்டுரும். முதல்ல வீடு இடம் வாங்கினா பணம் ரிசோர்சஸ் கரெக்டா இருக்கணும். தொழிலுக்கு கிடைக்கிற லோன் ஈஸியா இருக்கும், வீட்டுக்கு கிடைக்கிற லோன் தாமதம் ஏற்படும். அப்ப பணத்தை உறுதிப்படுத்திட்டு நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க, அப்பதான் சக்சஸ் ஆகும். அந்த விஷயத்த ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வெளிநாட்டு யோகம் இருக்கா, வெளிநாட்டு வரன் வருமா? ஆனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் சக்சஸ். ஏன்னா 2ல குடும்பஸ்தானத்துல கேது பகவான் அந்நியத்தை குறிச்சிட்டு இருக்கார். குரு பார்வை வேற. இங்க நிறைய பேர் தனி கொடுத்தனம் போனது, குழந்தைகளை ஹாஸ்டலுக்கு அனுப்புனது, இல்ல ஒரு சிறு தொழில் ரீதியாக ஒரு சின்ன பிரிவினை ஏற்பட்டது, அவங்களாம் மீண்டும் ஒன்று சேரப்போகிற சுபிச்ச நிலை ஏற்படுகிற காலகட்டம் வந்தாச்சு. திருமணத்துல பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி 11ல வருது. அப்ப 9ஆம் இடம்க்கு 2வது திருமணத்தை வேற மீன் பண்ணோம். சார் ஒரு சில மனக்கசப்புனால முன்னாடியே ஏற்பட்டுருச்சு. அடுத்த வரன் நல்லா இருக்குமா? உறுதியா நல்லா இருக்கும்.
அடுத்த திருமணம் எப்போ நடக்க காலகட்டம் இதுவே. அப்போ திருமணம் சம்பந்தப்பட்டு 2வது திருமணம் ப்ராசஸ் பண்ணக்கூடிய காலகட்டம். குழந்தை பிறப்புக்கு குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், குழந்தைக்கு தாமதமாக இருக்கு, ஆண் வாரிசு பெண் வாரிசு இந்த மாதிரி தனித்தனியாக கேட்குறீங்க. அந்த ஜாதக ரீதியாகவே பார்த்தீங்கன்னா 7வது மாதத்துக்கு மேலே தான் சொல்லுவோம். இந்த குழந்தை அமைப்பு பொதுவாக நம்ம தவிர்க்கிறோம். ஏன்னா 7வது மாதத்துக்கு மேலே பண்ணுறது அதுதான். ஏன்னா இந்த இயற்கைக்கு சட்டத்துக்கு ரொம்ப போயிடக்கூடாதுங்கிறத ரொம்ப ஜோதிடர்கள் நிறைய பேர் இப்போ எங்களுக்கு அறிவுறுத்திருக்கிறதுனால நாங்கள் இதாக இருக்கோம். அப்போ உங்களுக்கு எதிர்பார்க்கிற குழந்தைகள் உறுதியாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற குழந்தை உங்களுக்கு கிடைக்கும். மதுரையில் இருக்கிற பாண்டு முனீஸ்வரர் வழிபாடு, ஏன்னா 7 சனி வேற இருக்கு இல்லையா, முனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட வழிபாடு செய்யும் பொழுது அருமையாக சூப்பராக இருக்கும். குச்சனூர் கோட்டம் போயிட்டு வாங்க, தாமத திருமணம் கூட விலகிடும். அதாவது சனீஸ்வரர் திருநள்ளாறு இருக்கு, நான் சொல்றது குச்சனூர். இப்ப உங்க ராசிக்கு ஜாதகத்துல ராகுக்கு எது கிடையாது, கோச்சார ரீதியா ராகுக்கு எது இருக்கு. அப்ப வருமான தடையோ குழந்தை தடையோ திருமண தடையோ இருந்தா ஒரு ராகுக்கு எது பக்கத்துல இருக்கிற ஸ்தலத்துல போய் ஒரு பரிகாரம் பண்ணிக்கங்க. கேள்வி சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க, ஜாதக ரீதியாக இல்லையா, ஜாதகத்துல கிடையாது. உங்க சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் பயணம் செஞ்சுட்டு இருக்கனால இந்த கால சூழ்நிலைக்கு பரிகாரம் செஞ்சுக்குவது ரொம்ப சுபிச்சமாக இருக்கும். சரி, இதுல அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க நல்லா கவனிங்க. அரசாங்க, அரசியல், மருத்துவர் இவங்களுக்கு ஒரு நல்ல காலம்னு சொல்லுவோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருகிற சூழ்நிலை வந்தனால நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க. இல்ல ஒரு வீடு இடிச்சு கட்டுற யோகங்கள்லாம் இருக்கு, ஆல்ரெடி இருக்கு, இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். வாஸ்து குறைபாடு இருக்கு, அதை தட்டி மாத்தி வைக்கலான்னு வாஸ்து சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நான் அடுத்தது பேசிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களுக்கு அது தகவல் வரும். அப்ப வாஸ்து பார்த்துட்டு பண்ணணும். ஒரு சில எண்கள் நிறங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது, அதை நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இருக்கிற எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் நம்பர், 7ங்கிறது கேதுவோட அம்சம், 7ஆம் நம்பர், 1ஆம் நம்பர், அப்புறம் 5ஆம் நம்பர், இதெல்லாம் மிகுந்த யோகத்தை கொடுக்குது, இதை விட்டுறக்கூடாது. அப்புறம் 9ஆம் நம்பரும் உங்க ராசிக்கு ரொம்ப வலுவா இருக்கு. நிறங்கள்ல சிவப்பு, ஆரஞ்சு, அப்புறம் கட்டம் போட்ட ஏதோ ஒரு செக்குடு அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஆடைகள் கூட பயன்படுத்தலாம். இது ஆண் பெண் இருவருக்குமே சூட்டபிளா இருக்கு, இதை பயன்படுத்துங்க. பச்சை நிறம், ஏன்னா இந்த காலத்துல புதன் வக்ரம் பெற்று 12ஆம் இடத்துக்கு போகும்போது அப்ப அதுக்குள்ள பச்சை நிறமும் பயன்படுத்துங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது தவிர யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம், வாஸ்து, பிரசன்னம், நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணும்னா வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் அப்பாயின்மெண்ட் கேளுங்க. தனி வாட்ஸ்அப் நம்பர் கீழே நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, உறுதியாக அப்பாயின்மெண்ட் தரப்படுகிறது. இதை தவிர வேற சந்தேகங்கள் நிறைய பேர் அடுத்து என்னென்ன புதுசாக பேசணுங்கிறத வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உறுதியாக கவர் பண்றோம். மிக்க நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.